ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்க? நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து ட்ரேட் ஃபேர் வந்திருக்கோம். மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருட்காட்சி. இது வந்து வருஷா வருஷம் நடைபெறுவது இந்த தீவுத்திடலில். இந்த தீவுத்திடலில் நம்ம வந்து இப்போ இந்த வருஷமும் நம்ம வந்து பொருட்காட்சிக்கு வந்திருக்கோம். இது வந்து 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. 2025 இந்த வருஷம் இந்த தீவுத்திடலில் நடைபெறுகிற இந்த பொருட்காட்சி எப்படி இருக்கு? போன வருஷம் மாதிரியே தான் இந்த வருஷமும் இருக்கா? இந்த வருஷம் புதுசா என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். டிக்கெட் ரேட்ஸ் பார்க்கலாம். இங்க இருக்க பொருட்களுடைய விலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். பெரியவங்களுக்கு வந்து 40 ரூபாவும் குழந்தைங்களுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போலாம் வாங்க. இந்த வருஷம் என்ன புதுசு, என்னென்ன கடைகள்லாம் இங்க வந்திருக்கு, என்னென்ன கடைகள் திறந்துட்டாங்க அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீவுத்திடலுக்கு பல்லாவரம், தாம்பரம் இங்கேருந்து வரதா இருந்தா இப்போ வந்து ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. எல்லா பஸ்ஸுமே இங்க தீவுத்திடல்ல நின்று தான் இங்க போகுது. சோ இதுல தீவுத்திடலுக்கு வரலாம். தீவுத்திடல் இந்த வாசல்லே இந்த பஸ் நிக்குது. அங்க இருந்து நீங்க உள்ள வரலாம். இது வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு அந்த பக்கம் இருக்கு. சோ நம்ம பேக் சைடு வழியா உள்ள வந்திருக்கோம். சோ இந்த இடத்துல நம்ம முதல்ல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஃப்ரண்ட் சைடு போயிட்டு அங்க இருந்து நம்ம வருவோம். அங்க இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த பக்கமும் டிக்கெட் கவுண்டர் இருக்கு, உங்களுக்கு ஃப்ரண்ட் டிக்கெட் கவுண்டர் இருக்கு. சோ வாங்க நம்ம ஃப்ரண்ட்ல போயிட்டு அங்க இருந்து வரலாம். ஃப்ரண்ட் இப்ப நம்ம நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதியும் சரி, 2 வீலர் பார்க்கிங் சரி நிறையவே இங்க இருக்கு இந்த இடத்துல. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் லென்த்தா இருக்கும், பட் டீட்டெயிலிங்கா இருக்கும். வாங்க பார்க்கலாம். நமக்கு உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கீ செயின் தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கீ செயின் அல்டிமேட்டான டிசைன்ஸ் எல்லாம் நான் இங்கதான் பாக்குறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. அதுவும் குழந்தைங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்து ரசிச்சு வாங்குவாங்க. அல்டிமேட்டா இருக்கு, பார்த்துட்டு வாங்க. குழந்தைங்களுக்கு இந்த டாக்டர் செட்டு, அப்புறம் வந்து கிச்சன் செட்டு, அதே போல ஐஸ்கிரீம் பண்ற செட்டு அப்படின்னு பல விதமான உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏதா போல விளையாடுறதுக்கான பொருட்கள் நம்ம இங்க பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்சது போல வாங்கி கொடுங்க. எனக்கு வந்து அந்த காரோட கலர் சூப்பரா இருக்கு. பாருங்களேன், அந்த ப்ளூ அண்ட் எல்லோ நல்லா இருக்குல்ல. வாவ், கியூட்டா ஸ்கூட்டர். மீன் பாருங்களேன், பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு அழகா இருக்கு அப்படின்ட்டு. ஹை கியூட்டான பொம்மைங்க. இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தாலும் விட மாட்டாங்க. தர்பீஸ் தலை தலையில கவுத்தா மாதிரி. டாக்கிங் பேர்டு பேச வச்சு பாருங்க. இந்த கார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செமையா இருக்கு. ஓ, ரேசர். நம்ம அஜித் குமார் இன்னைக்கு வந்து ரேசிங்ல வேற லெவல்ல கலக்கிருக்காரு. இந்த காரை பார்க்க வச்சு நம்ம தலை ஞாபகம் தான் வருது நமக்கு. எவ்வளவு விதவிதமான ஸ்பூன் பாருங்க, சைஸ் வாரியா இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் பூத கண்ணாடி பாத்தீங்களா, இங்க வச்சிருக்காங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல, எல்லோ கலர்ல. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு பூமி ஸ்லோவா சுத்துது, கொஞ்சம் ஸ்பீடா சுத்தி பார்ப்போமா? ஐயோ சாமி, எங்கப்பா இந்தியா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா தேடிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, கியூட்ல ஜெய்ஹிந்த். இந்தியானால அழகுதாங்க. அங்க பாருங்க, சூப்பர், ஜெய்ஹிந்த். எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணுங்க. எப்படி சுத்தி பார்க்க போறோம்னு தெரியல. போவோம். சோ அடுத்து என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாத்தீங்களா, இத பாருங்களேன். இது வந்து நீங்க அப்படியே போன்ல நீங்க அப்படியே போட்டு விட்டீங்கன்னா லைட் எரியும். ஹெட் ஐஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, என்னப்பா சுத்தவே மாட்டேங்குது. ஓகே ஓகே, ட்ரை பண்ணுங்க. சூலாயுதம் பெண்ணு எப்படி எல்லாம் டெவலப் பண்ணி போயிட்டு இருக்காங்கப்பா. ஸோ இங்க வந்து வாஷ்ரூம்ஸ் கிளீன் பண்றதுக்கான பிரஷ், ஸோ அந்த ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க. ஸ்க்ரூ டிரைவர், இது வந்து வீட்டை கிளீன் பண்றதுக்கான சின்ன சின்ன கியூட்டா அழகா அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க பாத்திரம்லாம் தேய்க்கிறீங்கல்ல, ஸோ அதுக்கான இதெல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே 30 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. வாவ், இந்த பால் பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா இருக்குங்க, சூப்பரா இருந்தது. பேனா பாருங்க, என்ன மாதிரிலாம் டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேனா வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சமான பேனா. ஏன்னா நான் சின்ன வயசுல வச்சு ஒரே பேனால இத்தனை கலர்ஸ் கொண்டு வருவாங்களா பசங்க. நான் பார்த்து அப்படியே வாயை குழந்து பார்ப்பேன். இப்பெல்லாம் அந்த ஞாபகம் இங்க. இங்க பாருங்க, நோட்டு. பெயிண்டிங் பண்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, வாங்கிக்கோங்க, சூப்பரா இருக்கு. நிறைய சிசர் வச்சிருக்காங்கப்பா. இங்க பாருங்களேன், கியூட்டா இருக்கு. என்னதுப்பா அது? எதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் கேமரா, ஒரு பக்கம் அடக்கம். நல்ல வாவ், சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது முக்கியமா ஒரு ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம், நல்லா இருக்கு. இது 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். வாவ், நீங்க தோட்டம்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற போல எக்யூப்மெண்ட்ஸ், நீங்க மண் நோண்டுறத கை கஷ்டப்பட்டு நோண்ட வேண்டாம், அந்த மாதிரி. இங்க பாருங்க, நைஃப், நைஸ். பாருப்பா, கத்தி என்ன டிஃப்ரெண்டா வச்சிருக்கானுங்கன்ட்டு பாரு. எப்படி எல்லாம் டெவலப் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பூராவே கத்தி தானா? ஆத்தி, டிசைனா ட்ரெஸ் மாத்தி விட்டுருக்கானுங்க கத்திக்கு. பாருங்களேன், எப்படி எல்லாம் டெவலப் பண்ணி போயிட்டு இருக்கானுங்கப்பா. இங்க பாருங்க, வாவ், கியூட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வீட்டுல வெங்காயம் கட் பண்றீங்களா, சக் 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 அப்படி கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து இதை பாருங்க, பாரா. நீங்க வந்து ஸ்ப்ரே, நீங்க செடி வளர்க்குறீங்கல்ல, இந்த மணி பிளான்ட் எல்லாம் வளர்த்தீங்கன்னா அது சின்ன ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் கிளீன் பண்றீங்கன்னா ஓகே. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டிஃப்ரெண்டா இருக்குது. ஓ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தெரியுமா? நம்ம குளிச்சிட்டோம்னா முதுகு தேய்க்கிறதுக்கு 2 பக்கம் பிடிச்சி பின்னாடி பக்கம் முதுகு தேய்தேன்னு தேய்க்கலாம். எப்படி எல்லாம் டெவலப் பண்ணி போயிட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இதோ நீங்க அழகா வாங்கி ஐஸ்கிரீம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு குழந்தைங்க கொடுங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. மவுத் ஆர்கன், சீப்பு ஃப்ரெண்ட்ஸ், சீப்பு. என்ன பல வித டிஃபரன்ஸ் சீப் வச்சிருக்காங்க. இது என்னப்பா? ஓ, ஊதுவத்தி ஸ்டாண்டா? ஊதுவத்தி ஸ்டாண்ட். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஊதுவத்தி ஸ்டாண்டு தான். இதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ல வச்சிருக்கானுங்க. எப்படிதான் ரூம் போட்டு யோசிப்பாங்களோ தெரியல, ஆனா பொருள் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. அழகா நீங்க வாங்கி ஊதுவத்தியை வச்சுன்னா சும்மா கமன்னு இருக்கும். அந்த ஊதுவத்தி வாங்குறத பொறுத்து இருக்கு, அந்த ஸ்மெல் வர்றதை பொறுத்து. இங்க பாருங்க, கேம். அந்த 3 பால்ஸ் அதுக்குள்ள கொண்டு வரணுமா,
ட்ரை பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். நான்லாம் விளையாடி இருக்கேன். இப்போ ஓகே சின்ன குழந்தைங்களுக்கு சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, இது என்னப்பா, மரத்துல செஞ்சப்பட்ட ஸ்பூனு. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தெரியுமா, அந்த ஓமத்துக்கு நெய்யெல்லாம் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கு பாருங்க, சின்ன காரு ஃப்ரெண்ட்ஸ், சின்ன காரு, சிங்கமா. இதெல்லாம் மசாஜ். இது என்னப்பா, இது டிஃபரெண்டா வச்சிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ், இந்த மாதிரி பைக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பைக் ஒன்று வாங்கி லடாக் எடுத்துன்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தவா, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்க இருக்கு. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சரியா? இது வரைக்கும் நம்ம பொருட்களை பார்த்தோம். என்டர்டைன்மெண்ட், ஸோ இங்க அவதார் கொண்டு வந்திருக்காங்க. போய் ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மூன் வாக் அப்படின்னு சொல்லி நீங்க ஜஸ்ட் ஒரு போய் நின்னீங்கன்னா போதும், அதுவே எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு கூட்டிட்டு போயிடும். பேய் வீடு சூப்பரா இருக்கு, இதை ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்து கடல் கன்னி, ஸோ இதையும் போய் பாருங்க, நல்லா இருக்கும். த கிரேட் மேஜிக் ஷோ நடத்துறாங்க, போய் பார்த்து ஆச்சரியப்படுங்க. இன்னொரு பேய் வீடுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் பிஃபோரா போயிடுங்க, கூட்டம் ஜாஸ்தியாச்சு நீங்க இதுக்கு நீங்க கியூல நிக்கிற மாதிரி ஆயிடும். ஸ்னோ வேர்ல்டு இதுவுமே சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கு. இந்த கிராம்பு இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு தேவையான வாங்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அதுவுமே இங்க நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு சாம்பிளா காமிச்சிட்டு இருக்கேன், ஏன்னா மொத்தமா இருக்குதுன்னா கிட்டத்தட்ட டைம் அதிகமாயிடும். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வுட் ஒர்க்கு. பின்னாடி இந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா வுட்டு இன்னும் அழகா பண்ணிருக்காங்கல்ல, பெயிண்டிங்ல செமையா பண்ணிருக்காங்க. வாவ், இந்த மாதிரி நீங்க வாங்கி, இங்க வந்து பெயிண்டிங் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு அழகாக பண்ணணும்னா கூட நீங்க அவர்கிட்ட கேட்டு நீங்க பெயிண்டிங் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணி தருவாரு. சூப்பரா இருக்கும். பாருங்க, சூப்பரா ஒருத்தர் வரைஞ்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீங்க சப்போஸ் உங்க நேம் போட்டு வேணும்னாலோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது முக்கியமான இந்த வேர்ட்ஸ் ரொம்ப சூப்பரா பிடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள் வச்சிருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை போட்டு கேட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க. மனுஷன் சூப்பரா பண்றாருல. ஃபர்ஸ்ட் அது காயணும், அதனாலதான் சூப்பருங்க. ஆர்ட் எப்பவுமே ஆர்ட் தாங்க, பொறுமை இருக்கணும். சரியா? அழகா பண்றாருல. ஓகேவா? சோ இந்த மாதிரி அவங்க நிறைய பண்ணி வச்சிருக்காங்க, அதுதான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சமானது நீங்க அழகா வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு போங்க. பாருங்க, எக்கச்சக்கமா வச்சிருக்காரு, உங்களுக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கோங்க. வாவ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா இருக்குல்ல ஃப்ளவர்ஸ். அதுவும் இந்த பேக்ரவுண்ட் ஒயிட்டுக்கும் அதுக்கும் அந்த கலர் சும்மா நறுக்குன்னு இருக்கு. உங்க வீட்டை இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு அலங்காரிச்சு பியூட்டிஃபுல்லா வச்சுக்கோங்க வீட்டை. சரியா? ஸோ எல்லாமே இருக்கு அப்படின்னு காட்டுறேன். நான் வந்து பார்த்து ஒரு முக்கியமானதை மட்டும் தான் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாமே கவர் பண்ணோம்னா டைம் பத்தாது. எல்லாமே ஜென்ரலா இருக்கும், அதை திருப்பி காமிக்கிறதும் ஒரு புது விஷயம் இல்ல. ஒரு யூனிக்கா இருக்கிறத மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன், நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ நமக்கு வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா? வாங்க, எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், நாளே கலர்ஃபுல்லுங்க. அது அழகா கொண்டு வந்திருக்காங்க, சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கு நிஜமான பூ மாதிரியே இருக்குல்ல, அதுதான் ஹைலைட். வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து சாப்பிட்றதுக்கு டெல்லி அப்பளம், மெட்ராஸ் அப்படின்னு போட்டு டீ ஸ்டால் போட்டிருக்காங்க. டீ, காஃபி இருக்கு, ஸ்வீட் கார்ன் இருக்கு, லெமன் சோடா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் இருக்கு, பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சு மிட்டாய் நம்ம ஃபேவரட், அல்டிமேட் இல்ல. இதெல்லாம் நான் எவ்வளவு கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ நம்ம வாங்கி சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த கடை வந்து ரொம்ப யூனிக்கா தெரிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது
அங்க கடிகாரம் இருக்குல்ல, அதுக்கு மேல டெலிபோன் இருக்கு பாருங்க. இது எல்லாமே நம்ம லேண்ட்லைன் டெலிபோன் யூஸ் பண்றது. நீங்க வாங்கி, இது வந்து ஷோ கேஸ் கிடையாது, நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே தனி பிரைஸ். ஸோ இந்த டெலிபோன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட் பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஒர்க்கிங், புதுசு. நீங்க அழகா நீங்க வாங்கி வீட்டுல லேண்ட்லைன்ல ரொம்ப அழகா வச்சுக்கலாம். இங்க பாருங்க, முதல்ல ஊஞ்சல்ல படுத்துட்டு இருக்கு, பெட்ல படுத்து முதல்ல தூங்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு டேபிள் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு, அந்த பீரங்கி. இங்க பாருங்க, உட்ல பண்ண அந்த டிராக்டர், விவசாயம் வேற லெவலில் தெறிக்க விடலாம் இதுல. ஸோ பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க. இந்த பேங்கிள்ஸ், இந்த வளையல் மாற்ற ஸ்டாண்டு, யானையை பாருங்க என்ன சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா எனக்கு பட்டுது, ஒரு யூனிக்கா இருக்குல்ல பார்க்கும்போது. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த போன்லாம் அவ்வளோ அற்புதமா இருக்கு. இங்க பாருங்க, அந்த உட்லயே அவங்க பண்ண அழகா சின்ன சின்ன ஒரு வாகனம் அழகா பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் அந்த முதல்ல இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அண்ணாமலை சைக்கிள் ரக்கு கட்டி பறக்குதடி, இதெல்லாம் ரஜினி சார் இதெல்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த சைக்கிள் எல்லாமே இங்க இருக்கு. வேணுன்றாங்க வீட்டுல அழகா வாங்கி வைங்க, பார்க்கவே அழகா இருக்கும், யூனிக்கா இருக்கும். இங்க பாருங்க, தள்ளுவண்டி சூப்பரா இருக்குல்ல. ஆனா அதுக்கு மேல ஷிப் வச்சிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நம்ம வந்து ஆச்சாரி நம்ம வந்து ப்ளே பண்ணோம். பட் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ 3மே கரெக்டாக அடித்தேன் பிளேஸ்மெண்ட்டில். பட் 2 வந்து ஸ்டிக்காச்சு, அதாவது இந்த 10ல் அந்த ரவுண்ட் வந்து ஒட்டிச்சு. 3வது ஸ்டிக் வந்து ஒட்டலை. ஸோ மிஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி ட்ரை பண்ணுங்க, ஜஸ்ட் ஃபன்னாக இருக்கும். ஸோ எல்லாமே நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் நமக்கு எத்தனை பால்ஸ் தருவாங்க அப்படின்னா, மொத்தம் இதில் வந்து 6 பால்ஸ் இருக்குது. இந்த 6 பால்ஸ் இங்கே நம்ம வச்சு நம்ம விடணும். அந்த நம்பரை கவுண்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ இந்த மொத்தம் 6 பால்ஸ் எத்தனை கவுண்டிங் நம்ம சேர்க்கிறோமோ அந்த கவுண்டிங்கில் இருக்கிற ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ப்ளே பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு சூலாயுதம் கிடைச்சிருக்கு, ஒரு பென். ஓகே, ஸோ தோல்வி அடையில் ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு. இந்த பேனை அங்கே விசாரித்தேன், 50 ரூபாவாமா. 50 ரூபா தான் நம்ம கொடுத்து விளையாடணும். டேலி இங்கே இந்த மாதிரியான விளையாட்டு எல்லாமே நிறையவே இருக்கு. பட் கொஞ்சம் வந்து ஒரு ஃபன்னாக விளையாடுங்க. அதுவே நம்ம ஹாய் ஸோ அதிகமாக அதிலே மும்மரமாக போயிட்டீங்க அப்படின்னா எல்லா பணத்தையும் இதிலே விட்டுடுவீங்க. ஸோ ஜாலிக்கு விளையாடுங்க, ரைட்டா? ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எல்லாமே வந்து வுட்டில் பண்ண ஒரு விளையாட்டு பொருட்கள். இதெல்லாம் ரொம்ப அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் நான் வந்து சுப்பு சாமான் வச்சு விளையாடி இருக்கேன். இப்போ நிறைய பிளாஸ்டிக்ஸில் வந்திருக்கு. ஆனால் திரும்பவும் இதை நம்ம பார்க்கறச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எல்லாமே யூனிக்கா இருக்கு. அங்க பாருங்க, அந்த ட்ரெயின், அந்த ட்ரெயின்ல இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா பாருங்க. இந்த ட்ரெயின் இல்ல, ரொம்ப அழகா அந்த மரத்துல அந்த உள்ள இந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணி, அந்த டாடா ஏசி பாருங்க குட்டியான எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க, செமையா வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப யூனிக்கா இருந்தது, டிஃபரன்ஸா இருக்கிறதா உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, சத்தம் கியூட்டா வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த பேக்ரவுண்ட்ல சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கா, அதனால அதை மியூட் பண்ணிட்டு நான் அப்படியே பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, கலர்ஃபுல்லா, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து குழந்தைங்க வந்து சின்ன பிறந்த குழந்தைங்க கையில கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு கவனமா விளையாடிட்டு இருக்கோம், அடிப்படாது. ஏன்னா அவ்வளவு மென்மையா இருக்கு தொட்டு பார்க்கும்போது. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, சும்மா வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாக்குறச்சு அவ்வளவு கியூட்டா இருக்கு. பாம்பு அவாச்சத்திர சொல்ற மாதிரி சொல்ல வேண்டாம் இருக்கு. பள்ளி பாம்புன்னு வரல, அந்த மாதிரி ரப்பர் பாம்பு எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு ஃபன் பண்ணலாம் நீங்க. ஆனா தொட்டு பார்க்கச்சு ரேரா இருக்க மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தூக்கி பார்த்தேன், எப்பா சாமி, ஒரிஜினல் இருக்க மாதிரி ஒரிஜினல் பாம்பே தோத்துரும் போல இருக்கு, அந்த லெவலுக்கு இருக்கு. ஸோ கியூட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. இந்த பக்கம் பல்லி, எதுக்கு பல்லிக்கு இந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க தெரியல, நல்லா இருக்கு. தான் ட்ரை பண்ணுங்க.
ஃபன் சிட்டியாமா, குழந்தைங்களுக்குன்னு ஒரு அவங்களுடைய இடம், அவங்க ஏரியான்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. ஸோ அந்த இடத்துல அவங்க ஃபன் பண்றதுக்கு விளையாடுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி கார்லாம் கேம் உட்காந்து விளையாடலாம், கார் ஓட்டலாம். அந்த பாருங்க, ஒரு பையன் ஓட்டுறான் பாருங்க, காரை சமயம் ஓட்டுறான்ல. ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. கார் ஓட்டுற மாதிரி, இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பைக் ஓட்டுது. ஸோ பைக் ஓட்டுற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாமே டைமிங் தான், அதை பார்த்துக்கோங்க. அந்த டைமிங் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி காசு வாங்குவாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, ஒரு பையன் குதிரை மேல உட்கார போறான். ஸோ இந்த மாதிரி ஜாலியா குழந்தைங்களுடைய ராஜ்யம், குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட், என்ஜாய் பண்ணுங்க. இங்க வந்து டிரைவிங் ரெஸ்டாரண்ட் இருக்கு, காஃபி ஹவுஸ் ஒன்று இருக்கு, நல்லா ட்ரை பண்ணுங்க. ஆவின் எல்லாருமே இங்க தான் போய் சாப்பிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்க வந்து மெட்ரோ ட்ரெயின் பத்தியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் ஸ்ட்ரீட்ல எல்லாமே இது போல ஸ்மால் சேவிங்ஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத பத்தி சொல்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் பார்க்கணும் ஆசைப்படுறவங்க இதெல்லாம் போய் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இங்க பாருங்க, தமிழ்நாடு நகர்ப்புற வழிவிட மேம்பாலம் அதை பத்தி சொல்லியிருக்காங்க, இபி கரண்ட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்க ஒன் பை ஒன்னா இருக்கு. வேணுன்றவங்க உள்ள போய் பார்த்து நிதானமா ரசிச்சு பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்பதான் வந்து நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. விவேகானந்த அந்த இடத்துல இருந்து நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு போறதுக்கு அந்த கிளாஸ் பிரிட்ஜ் அமைச்சு கொடுத்திருக்காங்க. ஸோ அதை போய் பாருங்க. இந்த இடத்த வந்து ஒரு கோவில் மாதிரி அமைச்சிருக்காங்க. போன வருஷம் வந்து நம்ம பார்க்க வச்சு ஒரு அம்மனை வச்சு கான்செப்ட் பண்ணியிருந்தாங்க. இங்க இப்போ முருகரை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணிருக்காங்க. இந்த இருக்கக்கூடிய முருகர் பாருங்க எவ்வளவு அழகா தத்ரூபமா பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. பாருங்க, சூப்பரா இருக்காரு இல்லையா? சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ வெளியவே இந்த அளவுக்கு அந்தர் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. உள்ள என்ட்ரி போகும். ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா முருகருடைய வேலை வச்சு நம்ம உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள போய் பார்க்கறோம். உள்ள போறோம், பார்க்கும் போதே பாருங்க என்ன ஒரு வைப்பு பாருங்க. அந்த கோவிலுடைய வைப்பு சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க இங்க. ஸோ உள்ள என்ட்ரி ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு வேல், முருகருடைய வேல். நான் சொன்னேன் இல்லையா, முருகருடைய கான்செப்ட் தான் இங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முருகருடைய வேல். ஸோ அங்கிருந்து நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ முருகரை பத்தின சில விஷயங்கள் எல்லாமே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய அண்ணன் விநாயகர், யாரு இருந்தாலும் முதல்ல விநாயகர் வேணும் இல்லையா? ஸோ விநாயகரை இவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விநாயகருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு, எப்பா பிள்ளையார் பட்டி ஹீரோ நீதான்ப்பா கணேசா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எல்லாமே இடத்துலயுமே அவர் தான் ஹீரோ. ஸோ அவருக்கு ஒரு இதை போட்டுட்டு நம்ம முருகரை பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்க என்னன்னா முருகருடைய கான்செப்ட் வந்து இந்த 6 படை வீடை வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த கான்செப்ட், ரொம்ப அற்புதமா கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். சூப்பரா இருந்தது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இதை பத்தின தமிழ்நாடு என்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குன்றத நம்ம உள்ள அப்படியே சும்மா அழகா வச்சிருப்பாங்க, போய் பாருங்க. இங்க பாருங்க, லைட்டிங் வேற லெவல்ல இருக்கு. கீழே கூவத்து மேல பிரிட்ஜு, அதுக்கு மேல லைட்டிங்கு. வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி அழகா பார்க்க முடியும். வந்தா பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கூட்டத்தை சாமி அள்ளுதுல சாமி. என்ன ஒரு கூட்டம், என்ன ஒரு கூட்டம் இது.
ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக கூப்பிட்டு வாங்க, கையிலேயே பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? குழந்தைங்க தவற விட்டுறாதீங்க. உங்க பொருட்கள் உங்க எல்லாமே ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. அங்க பாருங்க, நீங்க இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இடத்துக்கு வந்துட்டோம். சும்மா அதிரி புதிரியா இருக்கு. ஓய், கேக்குதா? சத்தம் கேக்குதா? எப்ப சாமி, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலி. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தோம்னா அது வேற லெவலா இருக்கும். இங்க பாருங்க சவுண்ட. அத்தாடி அத்தா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் பார்த்தா இங்க பாருங்க, அடேங்க அப்பா, இது என்ன வேற மாதிரி இருக்கு. போயிட்டு ஸ்வங்கி மேல போய் கீழே இறங்கு தானா. இதை பாருங்க, இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு ட்ரெயின். கியூட்டா இருக்கு. கப்பன் சாசர். ஸோ நிறைய இருக்கு போல இருக்கு. இது மாதிரி இதை பாருங்க, இந்த பக்கம் வந்து ஏரோப்ளைனா, இது ஏரோப்ளைனு. அது கப்பன் சாசர் பார்த்தோம் முதல்ல. இங்க பாருங்க, ஃபாகு, தவளை, கியூட்டா இருக்கு. இதுவுமே கியூட்டா இருக்கு. இங்க பாருங்க, இது வேற மாதிரி இருக்கு. ராட்னம் செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் எல்லா இடத்துலயும் கூட்டம் நிரம்பி வழியுது. இதை பாருங்க, குழந்தைகளுக்கான ட்ரெயின். இது வேற, இது ஒரு ட்ரெயின். Oh my God! ஃப்ரெண்ட்ஸ், இருக்கத்திலே தான் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டு. இது மேல போகும் பாருங்க. இருங்க, போதான்னு பார்க்கலாம். சவுண்ட் இப்பவே இருக்கு. இது தலைகீழ நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேல போயிட்டு. Oh my God! ஐயோ அத்தாடி, நமக்கு பார்க்கும் போதே சுத்துது ஃப்ரெண்ட்ஸ், சுத்துது. ஐயோ, நம்ம இதை பார்த்தாலே நமக்கு இங்க சுத்துது. நம்மளாம் எங்கிட்டு ஏறது உள்ளுக்குள்ள. அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட். ஐயோ, இன்னும் ஹைட் தெரியுங்களா? அது தலைகீழ நிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தலைகீழ நிக்கலாம். ஓ மை காட், இப்படி பாருங்க, கீழே வந்து அப்படியே மேல போய் தலைகீழ இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? ஐயோ, உண்மையிலே இதெல்லாம் அவங்க பண்றாங்களே, அவங்களாம் செம்ம கெத்து ஃப்ரெண்ட்ஸ். அவங்கலாம் ஐயோ நிக்கலாம் பாருங்க, 2 செகண்ட் தெரிஞ்சுங்களா? என்ன ஆகும் தலைகீழ நின்றா? அது சுத்திக்கிட்டே வேற இருக்கு. ஓ, 2 பக்கம் செய்யறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. இப்ப ரிவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிவர்ஸ். இப்ப ரிவர்ஸ்ல சுத்தலாம். பாவி, சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு. அவங்க பார்க்கும் போதே அப்படிதான் இருக்கு. அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கத்திலே தான். ஆனா
பாருங்க, ஃபுல்லாக கம்பி போட்டு லாக் பண்ணிட்டான். ஃபுல் சேஃப்டி. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே எப்படி இருப்பாங்கன்னு தெரியல பாவம். இங்கே பாருங்க, இது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஜாலியாக ஃபன்னாக குட்டிஸை கூட்டு போய் விட்டு அழகாக ஜாலியாக சறுக்கமாக விளையாடுவாங்க. ட்ரை பண்ணுங்க. வா, க்யூட்டாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, சின்னதாக குழந்தைங்களுக்கான ஸ்விம்மிங் பூல் செமையாக இருக்குது. அங்கே என்னப்பா, ஓ இங்கே டிராகன் போயிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த வாட்டி. வாவ், இந்த ராட்டினம் ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லிங்காக இருக்குது. அந்த பக்கம் கப்பல் சாசர் ஓடிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க, சிலந்தி ஸ்பைடர் மாதிரி இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பொருட்காட்சியை சூப்பராகவே வந்து நம்ம சுற்றி பார்த்தோம். நம்ம வரும்போது நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு வந்தோம். மணி இப்போ 7 மணி ஆகுது. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ இங்கே வந்து போன தடவை காட்டிலும் இந்த தடவை வந்து ராட்டினங்கள் ஜாஸ்தி இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் வந்து எல்லா கடைகளும் திறந்துருக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு பிடிச்ச முக்கியமான கடைகளை மட்டுமே நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பாருங்கள், ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. போன வருஷத்துக்குமே ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து அது தவிர உங்களுக்கு வந்து ஸ்னோ வேர்ல்டு இருக்குது, அவதார் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த குழந்தைங்கள்லாம் பயமுறுத்துற அளவுக்கு அந்த ஃபன் போல இருக்கக்கூடிய அந்த பேய், அந்த ஹாரர், அந்த புகை எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்கள். குறிப்பாக ராட்டினம் நிறைய இருக்குது இந்த வாட்டி. பக்காவாக என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கடை விதிகள் நிறைய ஒரு பக்கம் இருக்குது. அந்த பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது. அப்புறம் வந்து மெட்ரோ பற்றி சொல்லியிருக்காங்க, விவசாயம் பற்றி சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரிக்கலை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சைடில் நிறைய நம்ம பார்த்தோம். ஸோ ஓவராலாக சூப்பர், என்ஜாய் பண்ணலாம். குழந்தைகளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக கூப்பிட்டு போங்க. ஸோ அல்டிமேட்டாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2025 இந்த வருஷமும் தீவுத்தடலில் இருக்கக்கூடிய இந்த பொருட்காட்சி களை கட்டுது. கூட்டம் ஹெவியாக இருக்குது, அந்தனா இருக்குது. வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல்ல பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அடுத்த வாரம் பார்க்கலாம். See you. Bye-bye.